வாழ்க்கை நெறியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த வாழ்க்கை நெறியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கின்ற காலத்திலேயே முழுமைப்படுத்தி நமக்கு தந்துவிட்டான். இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்புகளிலே இது முக்கியமான சிறப்பாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது இந்த மார்க்கத்திலே எந்த ஒரு குறையும் இருக்கவில்லை. அவர்களை கொண்டு சொல்ல வேண்டிய அனைத்து செய்திகளையும் அல்லாஹ் நமக்கு சொல்லிவிட்டான். இதை திருமறை குர்ஆனில் கூட அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், உங்களுடைய தீனை நான் முழுமையாக ஆக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நம்ம முதலில் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய மார்க்கம் அல்லாஹுவால் பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே இது முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. இப்படி அல்லாஹுவால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அவர்கள் காலத்திலேயே இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது என்ற அடிப்படையை மக்கள் விளங்காத காரணத்தினால்தான் இஸ்லாத்தின் பெயரால ஏராளமான குழப்பங்கள் நிலவுவதை நம்ம பார்க்கிறோம். இஸ்லாத்தில் இல்லாத பல விஷயங்கள் இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்திருப்பதையும் பார்க்கிறோம். இது ஏன் நுழைந்தது? நுழையும் பொழுது இந்த மக்கள் ஏன் அதை எதிர்த்து கேட்கவில்லை என்று சொன்னால், அவர்கள் மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது என்பதை புரிந்து கொள்ளவே இல்லை. மார்க்கத்தில் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், பெரியார்கள் சொல்லலாம், மகான்கள் சொல்லலாம், அதிகமான மக்கள் ஒரு தீர்மானம் போட்டு கூட மார்க்கத்தை தீர்மானிக்கலாம் என்று மக்கள் தப்பாக விளங்கி இருந்த காரணத்தினால் அவங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் மார்க்கம் என்ற பெயரால் பலவிதமான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே விதைத்தார்கள். அதை களை எடுக்கிற வேலை தான் இப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் போன்ற அமைப்புகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் செய்து வருகின்றன. அப்ப முதலாவதாக நம்ம மார்க்கம் அல்லாஹ்வால் முழுமைப்படுத்தப்பட்டது என்பதை மட்டும் நம்ம விளங்கி கொண்டோமையானால், இந்த மார்க்கத்தில் பிதாத்துகள் என்ற அனாச்சாரங்கள் நுழைவதற்கு, மார்க்கம் இல்லாத விஷயங்கள் மார்க்கம் என்ற பெயரிலே உலா வருவதற்கெல்லாம் இடமே இல்லாமல் போய்விடும். இந்த அடிப்படையில் தான் நாம் கூட என்ன செய்கிறோம், கேள்வி பதில்ங்கிற இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். இந்த கேள்வி கேட்கறதுல கூட உலமாக்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் ரெண்டு வகையாக கேள்விகளை பிரிப்பார்கள். ஒரு கேள்வியை அவர்கள் அனுமதிப்பார்கள், இன்னொரு கேள்வியை அனுமதிக்க மாட்டார்கள். இது கூடுமா கூடாதா இப்படி உலமாக்கள்கிட்ட கேட்கலாம். இது ஹலாலா ஹராமா இப்படி கேட்கலாம். அவர்கள் ஹலால் என்றோ ஹராம் என்றோ கூடும் என்றோ கூடாது என்றோ ஏதோ ஒரு பதிலை சொல்வார்கள். இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க சொன்னீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்? இது ஹலால் என்று சொன்னீர்களே, அதற்கான குர்ஆன் வசனம் எது, நபிமொழி எது? இது ஹராம் என்று சொன்னீர்களே, அதற்குரிய வசனம் எது, நபிமொழி எது என்று கேட்டால், என்னிடமே நீ கேள்வி கேட்கிறாயா என்பார்கள். ஒரு கேள்வியை அனுமதிக்கிறாங்க. அதாவது அவர்கள் சொல்வதை கண்ணை மூடிக்கொண்டு நம்புவதற்கு நம்ம தயாராக இருந்தால், அந்த மாதிரியான கேள்வி அவர்கள்ட்ட கேட்டால், கூடுமா கூடாதான்னு கேட்டோம்னா கூடுன்னு சொன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், கூடாது என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நிலையில் இருந்து கொண்டு நாம கேள்வி கேட்பதை அவர்கள் அனுமதிக்கிறார்கள். அதே நேரத்தில் இதுக்கு என்ன ஆதாரம், இப்படி சொல்வதற்கு மார்க்கத்தில் ஏதாவது அனுமதி இருக்கிறதா, குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிற ஆதாரம் இருக்குதா என்று கேட்டால், என்னிடத்திலே கேள்வி கேட்கிறாயா, நீ 7 வருஷம் படிச்சிருக்கிறியா, உனக்கு குர்ஆன் ஹதீஸ் விளங்க முடியுமா? இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வருகிறது. அப்ப என்ன, எதனால் இது வருதுன்னு கேட்டா, அந்த ஆலிமுக்கும் தெரியவில்லை மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது என்று. மார்க்கத்தில் என்னமோ அவர் நினைச்சதையெல்லாம் ஹலாலாக்கு அதிகாரம் படைத்தவர் மாதிரியும், நினைச்சதையெல்லாம் ஹராமாக்குற அதிகாரம் அவருக்கு இருக்குதுங்கிற மாதிரியும் அவரே நினைத்து கொண்டிருக்கிறார். நம்ம வாட்டுக்கு ஹலால்னு சொல்லுவோம், மக்கள் ஹலால் நம்பிட வேண்டும், நம்ம ஹராம் என்று சொன்னால் மக்கள் ஹராமாக அவங்களை தீர்மானிக்க வேண்டும், இப்படி அவர் நினைக்கிறார். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கிற காரணத்தினால தான் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, கேள்வி பதில்ல கூடுமா கூடாதா என்கிற மாதிரியான கேள்வியை மாத்திரம் இல்லாமல்
கூடுமா கூடாதா, அதுக்குரிய ஆதாரம் என்ன என்ற அடிப்படையில் தான் நம்முடைய கேள்விகள் நம்ம நடத்துகிறோம். நீங்களும் அப்படித்தான் கேள்வி கேட்கும் பொழுது பதிலை எதிர்பார்க்க வேண்டும். இப்போ நீங்கள் ஒன்று கேட்டவொன்னு கூடுமா கூடும் கூடாது என்று நாங்கள் சொன்னால், தௌஹீத் ஜமாத்தில் உலமாக்கள் சொன்னால், வேறு யார் சொன்னாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கூடும் என்று சொல்வதற்கு உரிய ஆதாரத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறதா, கூடாது என்று சொல்வதற்குரிய ஆதாரத்தை எடுத்து காட்டியிருக்கிறார்களா என்று பார்த்து அதன் அடிப்படையில் நீங்கள் ஏற்றுக்கொள்வதா நிராகரிப்பதா என்று முடிவு செய்ய வேண்டும். இதை மனசில் பதிய வைத்து கொண்டு இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம், அது எத்தனை வருஷமாக நடைமுறையில் இருக்கிற ஒரு காரியமாக இருந்தாலும் ஆதாரம் இல்லைன்னா தூக்கி போட்டு விட வேண்டும். இந்த ஒரு மனப்பக்குவத்தோடு இந்த ஒரு தெளிவோடு நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இறங்க வேண்டும். இப்போ கேள்வி கேட்கக்கூடிய சகோதரர்கள் தங்களுடைய கேள்விகள்